இருக்காங்க சாமி. எனக்கே வயசு ஆயிட்டுதுங்க. கொண்டாந்து இங்கே ஹோமில் விட்டாங்க. நானும் வந்துட்டுனுங்க. இப்படி என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலைங்க. சொந்த அக்கா மகனும் மருமகளும் என்கிட்ட 4-5 கையெழுத்து வாங்கினாங்க. எனத்துக்குன்னு தெரியலைங்க. கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான், அக்கா மகன் புட்டுங்கிறவன் என்ன சின்னம்மா கையெழுத்து போடுறதுக்கு இப்படி பயந்து சாகுறேன்னு சொல்லுடான்னு கேட்டு சொல்லவே இல்லைங்க. 4-5 கையெழுத்து வாங்கிட்டாங்க சாமி. வாங்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, கொண்டாந்து ஓமல். சரி கொண்டாந்து ஓமல் விட்டு என்ன சரி வேண்டாங்கிற ஓமல் வந்து எட்டி கூட பார்க்கறதில்லைங்க. எனக்கே வயசாயிட்டுது. ஒரு வந்து இங்க 2 வருஷத்துக்கு மேலாகுதுங்க. இந்த வாசப்படி விட்டு நான் தாண்டலைங்க. என்னை விட மாட்டேங்கிறாளுங்க. நான் நேற்று நாளைக்கு போறேனுங்க. சொல்லுங்க நீங்களே. நானும் வயசானோம். அப்புறம் என்னை பார்க்கறக்கு தாய் பிள்ளைகள்லாம் வந்தா சொந்தக்காரரு வருவாண்டான்னு சொல்லிட்டாளுங்க. அதை என்னை பார்க்க யாரும் வர்றதில்லைங்க. இப்படி எல்லாம் பண்றாங்க. இதுக்கு நான் அவளுக்கு ஒரு கொடுமை பண்ணலைங்க. சொத்தையும் கொடுத்துட்டு அவளுக்கு எழுதி கொடுத்தாச்சு. போஸ்ட் ஆஃபீஸில் பணம் போட்டிருந்தேன், பேங்க்ல பணம் போட்டிருந்தேன், சென்ட்ரல் பேங்க்ல எல்லாமே கையெழுத்து வாங்கிட்டானுங்க. பொள்ளாச்சியில் ஒரு தோட்டம் இருக்குது, 45 லட்சங்க. எல்லாமே பிடிங்கிட்டாளுங்க. என்னை பிடிக்கிட்டு தான் போறேன். என்னை வந்து ஏதோ ஒரு நாளைக்கு பார்க்கலாமல்லுங்க. கண்ணு மங்கலாயிட்டுதுங்க. மாச கணக்கில் இந்த மேடம் கூட தெரியுங்க. நான் சொல்ல பொய்யா இருந்தேன். இங்க மேடம் இருக்கிறாங்க. மேடம் கிட்டே சொல்லி பார்த்தாச்சுங்க. நான் கண்ணு ரொம்ப மங்கலாயிட்டு கூட்டிட்டு போய் ஏதோ கண்ணாடியோ ஏதோ வைப்பாங்க. கூட்டிட்டு போனா தானுங்க. கூட்டிட்டு போறது இல்லைங்க. ஏதோ மெடிக்கல் ஷாப்பில் இருந்து சொட்டு மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாளுங்க. ஆனால் சொல்றாங்க இது மெடிக்கல் ஷாப் இருந்து ஊற்றக்கூடாதம்மா. அதுவும் மாச கணக்கில் ஊற்றியாச்சுங்க கண்ணுக்கு. பக்கத்தால் குடியிருக்கிறவங்க தான் வந்து ஊற்றுவாங்க எனக்கு.